கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த வருடத்தின் கடைசி நாளாகிய 31ஆம் தேதியிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த 31ஆம் தேதி புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு இந்த வருடத்தை துவக்கின நாம் இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாய் வந்திருப்பதற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து இந்த ஆண்டு முழுவதும் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் சிந்தித்து பார்ப்போம். ரோமரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறம் கூறுகிறவர்களுமாய் அவதூறு செய்கிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் திராகிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ரோமர் 1வது அதிகாரம் 28லிருந்து 32 வசனங்கள் வரை இந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம். தேவனை அறியும் அறிவை அவர்கள் பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை. துன்மார்க்கர் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் என்று 10வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது. அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. இன்றைக்கு தேவனை பற்றி கொண்டிருக்க மனதில்லாத பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள் என்றால், வாசித்த 23 விதமான பலவீனங்களிலே அவர்கள் நம்மை ஒப்புக் கொடுக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அவர்களை ரட்சிப்பின் பாதையிலே வழி நடத்துவதற்கு தேவன் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அதை விட்டு விலகி சென்றபடியால் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சிச்சை என்னவென்றால் மரணம். அவர்கள் மரணத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அதை செய்கிறவர்களாயும் காணப்படாமல் அதை செய்கிறவர்களோடே பிரியமாயும் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு விபச்சாரத்திலே அவர்களோடு கூட பங்கு உண்டு என்று சொல்லுகிறார். திருட்டிலே கொலை செய்வதிலே எல்லாவற்றிலும் அவர்களுக்கு பங்கு உண்டு என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க மனதில்லாத பிள்ளைகள் இப்படிப்பட்ட தீர்மானத்திற்குள் கொண்டு வரப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வருடத்தின் கடைசி நாள். இன்றைக்காவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நமக்குள் இந்த பலவீனங்கள் இருக்கும் என்றால் அந்த பலவீனத்திலிருந்து நம்மை விலக்கி காத்து தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தின் தீர்மானம் தேவனுடைய
வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்றைக்கு நம்முடைய தேவ சமூகத்தில் நமக்கு உண்டா இல்லையா என்பதை நாம் யோசித்து இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற ஒரு ஜீவிதத்தை நாம் வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஆண்டவர் நம்மை வாழ்வதற்கு அல்ல, அழிப்பதற்கே நம்மை நியமித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார் என்று நீதிமொழிகள் 16:4 நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். தேவனை சார்ந்து வாழாமல் தேவனால் படைக்கப்பட்ட பொருள்களை அவர்கள் தெய்வங்களாக உருவாக்கி அதற்கு வடிவமைத்து உருவம் அமைத்து அதை தெய்வமாக கொண்டாடுகிற பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். இன்றைக்கு நாம் என்ன செய்வோம்? அக்காலத்திலே கிருஷ்ணதேவராயர் விஜய சாம்ராஜ்யத்தை ஆண்ட பொழுது விக்கிரக ஆராதனை கூடாது என்று அவர் விக்கிரகங்களை ஒழித்தார். சரித்திரம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நாம் மீண்டும் மீண்டும் அவர் எச்சரித்து கொண்டே இருக்கும்போதும் மீண்டும் மீண்டும் அதே உணர்வுகளை நாம் பெற்று இருக்கிறோம். ஒருவேளை இந்த வருடத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாள் எத்தனையோ பேருக்கு கடைசி நாளாக கூட இருக்கலாம். ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலே நாம் மனம் மாறி தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் அவர் எத்தனை நன்மைகள் செய்தார் என்பதை யோசித்து பார்ப்போம். நம்மை சகல வியாதிகளிலிருந்து நம்மை நீக்கினார். நாம் செய்த சகல பாவங்களையும் நமக்கு மன்னித்தார். நாம் வேண்டுவதையெல்லாம் அவர் கொடுத்தார். நாம் எப்பொழுதெல்லாம் இடறி விடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் இருகரம் தொட்டு நம்மை தூக்கி எழும்புகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த நன்றியை நாம் எப்படி வெளிப்படுத்தி காண்பிப்பது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நாம் சங்கீதக்காரருடைய சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்றைக்கு நாம் மறந்து விட்டோம். உண்மை அதுதான். மறக்காமல் இருந்தால் நாம் நம்முடைய பாவ நிலையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருப்போம். நாம் மறந்து விட்டபடியால் இன்னும் அந்த பாவம் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நான் முன்பு உங்களுக்கு சொன்னேன், இது அநேகருக்கு இது கடைசி நாளாக கூட இருக்கலாம். இன்று உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாய் இருக்கும். யாருக்கு தெரியும், இப்பொழுது உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று லூக்கா நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 42வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை முறை நாம் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு அவருக்குள் ஈர்க்கப்பட்டு இருக்கிறோம். அத்தனை முறைகளிலும் நாம் செவி கொடுத்து தேவனை சார்ந்து வாழ்ந்திருந்தால் நாம் என்றைக்கே நாம் நல்ல ஈவுகளை பெற்றிருப்போம். ஆனால் இதுவரை அப்படிப்பட்ட நற்சாட்சிகளே நம்முடைய வாழ்க்கை இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை தேடி இந்த லோகத்திற்கு வந்தோம்? நித்திய ஜீவனை தேடி. அந்த நித்திய ஜீவன் யாரிடத்தில் இருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. அவரை நம்புவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையை கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யாருக்கு நித்திய ஜீவன் அளிப்பார் என்றால், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அறியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால்
நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக, நற்கிரிகளை செய்ய பிள்ளைகளாக, அவருக்கு கனத்தை சம்பாதித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக, அழியாமையை தேடுகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அழியாமையை தேடுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதவர்கள் அழியாமையை தேடுகிறவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உணர்வுகளிலே நாம் தேவனோடு எப்படி ஈர்க்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்து, அந்த உணர்வுகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் இந்த பழைய ஆண்டின் பலவீனத்தை நாம் விட்டுவிட்டு புதிய ஆண்டின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நாடுவோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று சொல்லுகிறார். என்னுடைய ஜனங்களை மீட்கக்கூடிய வருஷம் வந்தது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு கண்டிப்பாய் வருத்தத்தை கொடுப்பார். ஆனால் துன்மார்க்கமாய் இருந்து அவருடைய வார்த்தைகளை இன்றாயிலும் கேட்டு மனமாறுகிறவர்களுக்கு மன்னிப்பை கொடுப்பார், கிருபையை கொடுப்பார். வேதம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாளிலும் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் பிரசன்னத்தை நாடுவதற்கு இந்த மாமிசத்தின் பலவீனங்களில் நாம் முற்றிலும் நம்மை அகற்றி ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை அமைய இந்த ரோமர் 1வது அதிகாரத்திலே நான் வாசித்தோம் அல்லவா, அந்த மாமிசத்தின் பலவீனங்கள் எல்லாவற்றிலும் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள தேவ சகாயத்தை நாடி இந்த புத்தாண்டிலே ஒரு புதிய படைப்பின் பிள்ளைகளாக நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் பலன் நம்மை மென்மேலும் பலப்படுத்த தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உடைய சத்திய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளினாலே எங்களை தேற்றி உம்முடைய மேலான நம்பிக்கைக்கு நாங்கள் சாட்சியாய் விளங்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய மனமாற்றத்திற்கு காரணமாக இருக்கும் என்று நம்பி கேட்ட வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைய தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாளை சந்திப்போம். பழைய ஆண்டின் வாழ்த்துக்கள், பழைய ஆண்டில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்றிகளுக்கு சோத்திரத்தை ஏறெடுத்து புதிய ஆண்டிற்குள்ளாய் புது மனதோடு சுத்தமான இருதயத்தோடு தேவ சமூகத்தில் அடியெடுத்து வைப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.